செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் வழங்கும் ஃபியூஷன் 2K19 தேசிய அளவிலான கல்லூரிகளுக்கான கலாச்சார விளையாட்டு போட்டிகள் 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசுகள். விசிட் www.fusionchettinad.com. உட்காந்துட்டே இருக்கேன், வேலை செஞ்சே இருக்கேன், அப்படியே சாயங்காலம் வழி ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லிட்டு சின்ன டகின் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளா இதை பண்ணீங்கனாலே சரியாயிடும். இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுக்காதீங்க. உட்காந்துட்டே இருக்கேன், வேலை செஞ்சே இருக்கேன், அப்படியே சாயங்காலம் வழி ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற எரெக்டஸ் ஸ்பைனல் மசில் இருக்கு, அந்த பின்னாடி இருக்கிற ஆன்டி கிராவிட்டி மசில் ஓவர்லோட் ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா முதுகுல ஃபுல்லா வலி ரேடியேட் ஆகும். இதான் ரீசன். குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தர வேண்டிய 17 ரூபாயிலிருந்து 17 ரூபாயிலிருந்து நக்கீரன் 360 நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு வாரமும் ஒரு டாபிக் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன நோய் வந்தா வீட்டிலே எப்படி சரி பண்ணிக்கிறது, நம்ம எப்படி நோய் இருக்க முதல்ல கண்டறியறது, இது டாக்டர்கிட்ட போகணுமா இல்லை சரி பண்ணிக்கலாமான்னு எப்படி பார்க்கறது, எல்லா டிசீஸுக்கும் வீட்டிலே எப்படிலாம் மருத்துவம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை நான் சொல்ல போறேன். உடனே எல்லா மருத்துவம் வீட்டிலே பண்ணிடலாமா சார், அப்போ வெளில போக வேண்டாமா, அப்படி இல்லை. ஒரு கண்டிஷன் எதுக்கெல்லாம் வீட்டில் பண்ணலாம், எதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகணும், எதுக்கெல்லாம் டாக்டர் தேவைன்ற ஒரு டாப்பிக்கை நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி. நெக் பெயின் பற்றி பார்ப்போம். நெக் பெயின் ஏன் வருது, எதனால் வருது அப்படின்னு சொல்லி மெயினாக சொல்கிறேன்னா, வீட்டில் என்னென்ன பண்ணால் நெக் பெயின் குறையும், வீட்லேயே என்னென்ன செய்யலாம், இல்லை ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம் அந்த டைமில் தான் நெக் பெயின் வரும், அவங்க என்னென்ன பண்ணலாம் சார், எக்ஸசைஸ் பண்ணதே இப்போ டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் எக்ஸசைஸ் பண்ணாமல் வலி எப்படி ஓவர் கம் பண்ணலாம் சார், ஒருத்தவங்க சுத்தமாக எக்ஸசைஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு வலி வருது, எக்ஸசைஸ் பண்ணுறவங்களும் வலி இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மாற்றி எக்ஸசைஸ் பண்ணாதான் சரியாகுமா அப்படின்னு எதுவும் இல்லை. ஸோ நான் சிம்பிள் டெக்னிக் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப் ஸ்டைலில் நீங்கள் தனியாக எக்ஸசைஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல இப்போ நெக்குக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டீங்க, பேக்குக்கு பண்ணலன்னா பேக்குக்கு திருப்பியும் வலி ஆரம்பிக்கும். ஸோ பேக்குக்குன்னு தனியாக ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, அப்புறம் கை ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பவர் இருக்கும், எல்லா பெயினும் ஓவர் கம் பண்ணலாம். ஸோ வர ப்ரோக்ராமில் ஒன்று ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம நெக் பெயின் பார்ப்போம். நெக் பெயின் ஏன் வருது, எதனால் வந்து நான் பிரைமரி ரீசன் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் நெக் பெயின் தான் ரொம்ப காமன். மெக்கானிக்கல் நெக் பெயின் என்னன்னா, உட்காந்துட்டே இருக்கேன், வேலை செஞ்சே இருக்கேன், அப்படியே சாயங்காலம் வலி ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லிட்டு இந்த மெக்கானிக்கல் நெக் பெயின் சொல்கிறோம். அப்படின்னா அதுலேயே பேர்லேயே இருக்கு மெக்கானிக்கல் என்ன அர்த்தம்னா வேலை செய்கிறோம், ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால வலி இருக்கு. டீஜெனரேட்டிவ் ப்ரோட்டோகால் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், மொத்தம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், டீஜெனரேட்டிவ், இன்ஃப்ளமேட்டரி. இந்த மெக்கானிக்கல் பெயின் அப்படின்னா என்னன்னா, இந்த வேலை செய்யும் போது வலி இருக்கும், மறுநாள் ஒரு நாள் ஆஃபீஸ் போல வேலை ரெஸ்ட் இருக்கேன் அப்படின்னா வலி இருக்காது. டீஜெனரேஷன் அதாவது ஸ்பாண்டலைட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க தேய்மானம் இருக்கு, ஸ்பாண்டலைசிஸ் இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி வலி இருக்குன்னு நான் சொல்றேன். லாஸ்ட் இன்ஃப்ளமேட்டரினா கண்டினியூஸா பெயின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளாப்ஸ் இருக்கு, இல்ல உள்ள SOL சொல்லுவோம். SOL ஸ்பேஸ் ஆக்குபைங் லீஷன், உள்ளுக்குள்ள ஏதாவது கட்டி வளருது, எலும்பு ஏதாவது க்ரோத் இருக்கும் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வலி இருக்கும். இந்த 3 தான் கிளாசிஃபிகேஷனே. மொத்தம் நெக் பெயினே இவ்வளவுதான். இதுக்குள்ளதான் எல்லா சிம்டம்ஸும் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த மெக்கானிக்கல் பெயின் சார் என்ன பண்ணலாம்னா, சின்ன டகின் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளா இது பண்ணீங்கனாலே சரியாயிடும். சார் இது பண்ணா சரியாயிடுமான்னா 1000% மெக்கானிக்கல் பெயின் வர ஒரே ரீசன் என்னன்னா, நம்ம ஒரே பொசிஷன் அடாப்ட் பண்றது. நம்ம இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம்ல உட்காந்துருக்கோம், வேலை செஞ்சுட்டே இருக்கோம்னா பின்னாடி இருக்கிற எரெக்டஸ் ஸ்பைனல் மசில் இருக்கு, அந்த பின்னாடி இருக்கிற ஆன்டி கிராவிட்டி மசில் ஓவர்லோட் ஆகிட்டே இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்க மசில் லூஸ், அது ஏன் நம்ம கொஞ்சமா போகுது. இது ஏன் அப்படி போகுதுன்னா ஸ்ட்ரெச் வீக்னஸ் சொல்லுவோம். ஸ்ட்ரெச் வீக்னஸ் என்னன்னா, இந்த மசில் வந்து எக்ஸசிவா எந்த மசில் நம்ம அதிகமாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்கோமோ வீக்னஸ் ஜாஸ்தி போகும். பேக் சைட்ல இருக்கிற மசில் பாத்தீங்கன்னா அதிகமா லோட் ஆகும், டென்ஷன்ல கொஞ்சமா இருந்து டைட்னஸ் போகும். ஸோ டைட்னஸ் போகும்போது ஒரு சைடு டைட் ஆகும், ஒரு சைடு லூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க நீங்க ஜஸ்ட் கை முன்னாடி வைங்களேன். ஸோ இந்த பொசிஷன் அடாப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, முன்னாடி கழுத்துக்கு நம்மள அறியாம கொஞ்சமா சின்ன உள்ள டகின். ஸோ கொஞ்சமா இந்த உள்ள ஃபார்வர்ட் ப்ரோட் பண்ணுங்க. ஸோ இந்த பொசிஷன் அடாப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகுது, ஸோ வீக் ஆகுது. இந்த பொசிஷன்ல சிஸ்டம் அடாப்ட் பண்றேன். இந்த பொசிஷன் சொல்லக்கூடாது, ஆல்மோஸ்ட் செய்யற வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே பொசிஷன் அடாப்ட் பண்றாங்க. நீங்க ஒரு நாளைக்கு இன்னைக்கு எத்தனை தடவை கீழே குனிஞ்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 100 வாட்டி 200 வாட்டி குனிஞ்சிருப்பேன்னு சொல்லுவீங்க. இதே இன்னைக்கு எத்தனை தடவை சீலிங்கை பார்த்தோம்னு சொல்லி கேட்டு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. சீலிங் இன்னைக்கு எத்தனை தடவை பார்த்தோம்னா 100ல் 1 தடவை கூட பண்ணிருக்க மாட்டோம். ஸோ இதனால தான் ஒரு சைடா மசில் லோட் ஆகி கவுண்டர் பெயின் வந்து உண்டு பண்ண ஆரம்பிக்கிறது. ரீசனே இதுதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இந்த பக்கம் திரும்புங்க, பின்னாடி இருக்க மசில் பாருங்க, இந்த இடம் டைட் ஆகும். ஸோ இந்த மசில் டைட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமா பெயின் இன்டியூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா, ஜஸ்ட் இவங்களை பாருங்க, சின்ன டகின் பண்ணுங்க. இது டகின் பண்ணும்போதே பாருங்க, இந்த நெக்கோட ஆங்கிள் பாருங்க ஜாஸ்தி ஆகுது. முன்னாடி போங்க, நெக் பாருங்க ஷார்டன் ஆகுது. ஸோ இந்த ஷார்டன் ஆகுது தான் இந்த தேய்மானத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். தேய்மானம்னா அப்படியே கொஞ்சம் க்ரௌடிங்காக இருக்கும்போது உங்களுக்கு தெரியல, கிட்ட இருக்கும்போது ஜாஸ்தி எரோட் ஆகும். ஸோ இதுதான் இது. எப்படி கண்டுபிடிக்கலாம் சார் டீஜெனரேட் ஆயிடுச்சான்னா, தொட்டு பார்த்தா சூடா இருக்கா, 100% உங்களுக்கு டீஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை அதர் இன்ஃப்ளமேட்டரி சைன்ஸ்னால கூட சூடா இருக்கும். பட் ஆனால் தொட்டு பார்த்தீங்கன்னா சூடா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, எல்லாருக்குமே வர வலி இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். இங்கே தொட்டு பார்த்தீங்கன்னா சார் இங்கே தான் சார் வலி இருக்கு, பிடிச்சி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு, மசாஜ் பண்ணா நல்லா இருக்கு, ஐசிங் வச்சா நல்லா இருக்கு, கொஞ்சம் யாராவது ஒருத்தர் நீ விட்டா நல்லா இருக்கு, மெடிசன் போட்டா கொஞ்சம் டெம்பரரி நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு டெம்பரரி. பர்மனண்டா போறதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, இந்த டீஜெனரேஷன் ஓவர் பண்றது வெறும் டகின் மட்டும். இந்த டகின் போர்ஷன்ல ஹோல்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் 90 செகண்ட்ஸ்
சும்மா ஒரு 10 வாட்டி பண்ணுங்க, வலி எப்படி இருக்கு பாருங்க, இருக்காது. ஏன் இது நெக் பெயினை பத்தி இப்படி பேசுறேன்னா, நெக் பெயினால தான் ஒரே ரீசனு கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரைன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ரீசன் அதுதான், ஒன் ஆஃப் த ரீசன். கொஞ்சம் கொஞ்சமா முதுகுல ஃபுல்லா வலி ரேடியேட் ஆகிறதும் இதான் ரீசன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரேடியேட்டிங் கையில வலி வரதும் இதான் ரீசன். தேர்ட், கொஞ்சம் கொஞ்சமா நரம்பு அழுத்திட்டு அதுல இருந்து கம்ப்ரஸ் ஆகி வர நர்வ் ப்ராப்ளமும் இதனால தான் வருது. நெக்ல வர பெத்தாலஜி ஒன்ஸ் டிஸ்க் பெத்தாலஜியும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலை செஞ்ச டிஸ்க் பெத்தாலஜின்னு இருக்காது, ஸ்லோவா இருக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா, எப்போ அந்த கிரானிக் ஸ்டேஜ்ல பேஷண்ட் போறாங்களோ அந்த டைம்ல டீஜெனரேட் ஆயிருக்கும், பை சான்ஸ் ஃபுல்லா டைட்டா இருக்கும். அந்த டைம் நாங்க எடுத்து விடணும், பண்ணணும், கைரோப்ராக்டிக் பண்ணணும், மேனிபுலேட் பண்ணணும்னா சுத்தமா முடியாது. ஸோ அதனால தான் பேஷண்ட்ஸ் வந்து ஏர்லியா டயக்னோஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏர்லியா வரதில்லை, ஏன்னா 2 நாள் 3 நாள் தானே பார்த்துக்கலாம், நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் பண்றாங்க. இது அட்லீஸ்ட் போயிட்டு நீங்க டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஆர்த்தோபெடிஷியன்ஸோ இல்லை ஒரு பிசியோதெரபிஸ்ட்டோ போயிட்டு எதனால பெயின் அசஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எல்பி எபிலிட்டி மசினாலேயா, போன்னாலேயா, பெத்தாலஜினாலேயா, சில பேருக்கு சர்வைக்கல் ரிப்னு சொல்லுவாங்க. சர்வைக்கல் ரிப்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரிப்பு வளரும். ஸோ அந்த ரிப்பு வளர்ந்துச்சுன்னா அது போய் நான் அழுத்தி வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது கண்டினியூஸா பெயின் இருக்கும். என்ன மேனிபுலேஷன், பிசியோதெரப்பி, என்ன ட்ராக்ஷன், மொபிலைசேஷன், ஐஎஃப்டி, ஆயுர்வேதிக் போனேன், மசாஜ் பண்ணேன், கொட்டஞ்சக்கதை என்ன, காயத்ரி மீன் என்ன, பிரண்டை என்ன, முறிவெண்ணெய் என்ன, தனுவந்திரம் என்ன, நிறைய வாங்கிட்டு தேய்க்கிறேன் சார், தைக்கும்போது நல்லா இருக்கு, திருப்பி வருதுன்னா இதான் ரீசன். சப்போஸ் செரிக்கல் ட்ரிப்னு ஒரு எக்ஸ்ட்ரா எலும்பு வளர்ந்துச்சுன்னா அது அழுத்த ஆரம்பிச்சதுன்னா அது கண்டினியூஸா பெயின் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரி பண்ணி எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப தொந்தரவு கொடுத்தா அதுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்படி தான் அந்த நெக் பெயின் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்க கண்டிஷன்ல ஒருவேளை இந்த வெர்டிகோன்னு சொல்லுவாங்களே, வெர்டிகோன்னா அந்த தலை சுத்து மயக்கம் சொல்லுவாங்க, திடீர்னு பார்த்தா காலைல ஏஞ்ச ஒரு செகண்ட் சுத்துது, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சர்வைக்கல். நீங்க இந்த சர்வைக்கல் ரீசன் எல்லாத்துக்குமே கரெக்டா இந்த நல்ல குனிங்க, இந்த மேல இருக்கு இல்லையா, அந்த முடி ஆரிஜின் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, கரெக்டா இந்த இடத்துல மட்டும் ஜஸ்ட் நீங்க கட்டவரில் உங்க 2 கட்டவரில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு கையை இங்கே ரெஸ்ட் பண்ணுங்க. ரெஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் உங்க கட்டவரலால பிரஷர் கொடுத்துட்டு சும்மா ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க. இது பண்ணும்போது இவங்க அறியாம முன்னாடி குனிறாங்க. ஆக்சுவலி இப்படி இருக்க கூடாது, இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன். கழுத்து நேரம் வைங்க. இந்த பொசிஷன்ல பிரஷர் கொடுத்தாலும் சரி, இல்ல கிளாக் வைஸ் ஒரு 10 டைம்ஸ் கட்டவரில் வச்சு அதே பாயிண்ட்ல ஆன்டி கிளாக் வைஸ் 10 டைம்ஸ். இது சூப்பர் வரும் புள்ளி. பர்மாத்தில் போய் படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த தலைவலி, தலைபாரம், தலை ஹெவினஸ் வரும், மயக்க வருது, கிடினஸ், இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன, இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல மட்டும் பிரஷர் கொடுத்தாலும் சரி, இல்ல 2 கை வச்சு நீடிங் கொடுத்தாலும் சரி, இதை பண்ணிட்டு தலைவலி பாருங்க. இமீடியட்டா ஒரு 2 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீயா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி தோணும். பெஸ்ட் வரும் புள்ளி சார். 2வது வரும் புள்ளி நான் சொல்லி தரேன். 2வது வரும் புள்ளி என்னன்னா, ஆஃபீஸ்ல இது எல்லாமே ஆஃபீஸ்லயோ வீட்லயோ நீங்களே செஞ்சுக்கலாம். செகண்ட் என்ன, உங்க விரல் கொடுங்க, பின்னாடி வச்சிருங்க, முன்னாடி குடிஞ்சிருங்க. இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டா இந்த C7 கை எடுத்துருங்கம்மா. இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் நல்லா குனிஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்கும். இந்த C7 ஸ்பைனஸ் ப்ராசஸ், இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸில் உங்களோட விரல் வச்சுட்டு ஜஸ்ட் கிளாக் வைஸ் ஃபுல்லாக எல்லாமே வச்சுட்டு எல்லா விரலும் வைங்கம்மா. வச்சுட்டு கையை க்ரௌட் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஜஸ்ட் ஃப்ரீயாக வச்சுட்டு ஜஸ்ட் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், நல்லா விரலெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு டைட்டாக பண்ணுங்க. 1 ஆன்டி கிளாக் வைஸ். இது மாதிரி ஒரு 10 வாட்டி சர்க்குலர் மோஷன், ஆன்டி சர்க்குலர் மோஷன் இது பண்ணிட்டு உடனே பாருங்களேன், ஒரு இமீடியட்டாக ஒரு ஃப்ரீ ஆகும். இது ஒரு பெஸ்ட் வரும் புள்ளி. இது என்னன்னா, எவ்வளவு பெரிய நெக் பெயினா இருந்தாலும் இந்த அக்கிபஞ்சர்ல பாத்தீங்கன்னா கை எடுத்துருங்கம்மா, இந்த C6 C7 சொல்லுவாங்க, இது ரெண்டுத்துக்கு நடுவில் சும்மா ஒரு நீடில் போட்டுட்டு லைட்டா ட்ரிகர், ஒரு ஃபிஷிங்கோ இல்ல ஃபிஷிங் டெக்னிக்கோ இல்ல ட்ரோலிங் டெக்னிக் சொல்லுவாங்க, இப்படி பண்ணிட்டு எடுத்து நீடில் எடுத்துட்டு பாருங்க, இமீடியட்டா கழுத்து ஏதோ ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பெஸ்ட் ஒரு மிராக்கிள் பாயிண்ட்னே சொல்லலாம். இது இந்த பாயிண்ட்ல ஜஸ்ட் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் நீங்க சர்க்குலர் மோஷன் மட்டும் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க, இமீடியட்டா கழுத்து வலி ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். இது செகண்ட் டெக்னிக். தேர்ட் என்ன சார் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இந்த பாயிண்ட்ல பண்ணால ஃப்ரீ ஆயிடும், இந்த பாயிண்ட் சொன்னேன். ஃபோர்த் இந்த பேண்ட், நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு திக்னஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி தொட்டா ஒரு வலி இருக்கும், ஒரு ஹார்டா இருக்கும். ஸோ இவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹார்டா இருக்கு. இந்த ஹார்ட்னஸ் குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் டெக்னிக் என்னன்னா, எய்தர் வந்து நல்ல ஸ்ட்ரெச் பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த பொசிஷன்ல ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு அந்த கை கொடுங்க, இந்த கையை ஸ்ட்ரெச் பண்ணி கழுத்தை வச்சு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்த பொசிஷன்ல ஐசிங் இருக்கு இல்லையா, நம்ம ஐஸ் கியூப் கிரையோதெரபின்னு சொல்லுவாங்க. கிரையோன்றது ஐசிங், தெரப்பின்றது தெரப்பி ட்ரீட்மெண்ட். இந்த ஐசிங் மட்டும் இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு அட்லீஸ்ட் 15 நிமிஷம் ரிசர்ச்ல ப்ரூவ் பண்றாங்க என்னன்னா, less than 8 minutes வச்சாலும் நோ யூஸ்ன்றாங்க, more than 15 minutes வச்சாலும் நோ யூஸ். ஸோ இந்த ஐசிங் மட்டும் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 12 minutes அந்த பொசிஷன்ல வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் மசாஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்லை ஐஸ் ஜெல் பேக் கிடைச்சா வாங்கி வச்சுட்டு விட்டுருங்க, கையெடுத்து விட்டுருங்க. 15 நிமிஷம் அதுக்கப்புறம் விட்டுருங்க. அந்த மாதிரி 2 சைடும் மாத்தி மாத்தி பண்ணுங்க. வெறும் 12 minutes ரைட் சைட், 12 minutes லெஃப்ட் சைட், எந்த சைட் பெயின் இருக்கோ அந்த சைட் பண்ணா போதும். இதை பண்ணிட்டு இமீடியட்டா கேளுங்க, வலி டிராஸ்டிக்கா நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஹோம் ரெமெடி. லாஸ்ட் முக்கியமான விஷயம், நான் இந்த அப்பர் க்ரோஸ் சிண்ட்ரோம் அப்படின்றத நான் ஒரு நாள் தனியாக டிஸ்கஸ் பண்றேன். அப்பர் க்ரோஸ் சிண்ட்ரோம்னா என்னன்னா, இந்த கழுத்தொலினால கொஞ்சம் கொஞ்சமா கூன் போட்டு முதுகெல்லாம் வலிக்கும், முதுகு நரம்பெல்லாம் இருக்கும், அதை பத்தி நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு பெஸ்ட் டெக்னிக் என்னன்னா, எக்ஸசைஸ் சிம்பிளா ஷோல்டர்ல கை வச்சுக்கோங்களேன், கை கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், நல்ல மேல மேல போய்டும், கிளாக் வைஸ்
விட்டுருங்கம்மா. சொல்லி தரும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும், பார்க்கும்போது ஈஸியா இருக்கு, இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், ஆஃபீஸில் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் வரும்போது அவங்க செலவு பண்ணும்போது, அவங்க எக்ஸ்ரே எடுக்கும்போது அலைச்சல், டென்ஷனு, ஸ்ட்ரெஸ், வந்துட்டு போகிற பெட்ரோல்லாம் செலவு பார்க்கும்போது இந்த எக்ஸசைஸை பண்ணீங்கன்னா லைஃப் லாங் வராமல் இருக்கும். இந்த சிம்பிள் எக்ஸசைஸ் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த சர்வைக்கல் நிறைய மசில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரில் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மசில் ரோமடியஸ் மேஜர் மைனர் சொல்லுவாங்க, டீரிஸ் மேஜர் மைனர் சொல்லுவாங்க, சப்ஸ்காபுலரி சொல்லுவாங்க, சுப்ராஸ்பைனஸ் இன்ஃப்ரா, இந்த எல்லா சதையும் மெயினாக அந்த பெக்டரலிஸ் மேஜர் மைனர் சொல்லுவாங்க. இந்த மசில் எல்லாம் ஸ்ட்ரெச் ஃப்ரீ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கைக்கு போகிற ரேடியேட்டிங் பெயின், கழுத்துலேருந்து வர வலி எல்லாமே டிராஸ்டிக் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். அப்படி ஒரு வேளை எனக்கு சர்வைக்கலையும் பெயின் இருக்குது சார், ஃபுல்லாக சர்வைக்கல் எக்ஸசைஸ் வேணும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இது ஒரு 10 டைம்ஸ், நெக்ஸ்ட் சைட் ஃப்ளெக்ஷன், இந்த மாதிரி அந்த சைடு இது ஒரு 10 டைம்ஸ், இந்த பக்கம் பாருங்க, அந்த சைடு திரும்புங்க, இது ஒரு 10 டைம்ஸ். இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுக்காதீங்க. ஏன்னா கிரேடு 1 and 2 ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே தாராளமாக ரொட்டேஷன் கொடுக்கலாம். கிரேடு 3, 4 தாண்டிச்சு ஏதாவது இன்ஜுரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த டைம்ல நீங்க ரொட்டேஷன் கொடுக்கும்போது எக்ஸசிவா ஸ்ட்ரெயின் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ரைட் சைடு எனக்கு டிஸ்பிளாப்ஸ் இருக்குன்னா லெஃப்ட் சைடு எக்ஸசிவா திரும்பும்போது டிஸ்க் அகைன் ப்ரொலாப்ஸ் ஆகும். ஸோ போஸ்டல் லேட்டரல் டிஸ்பிளாப்ஸ் சொல்லுவாங்க, அந்த கை நடத்தும். அதுவும் அதை பத்தி நான் ஒரு நாள் பேசுறேன். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் நீங்க ரொட்டேஷன் ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா பெயின் இன்டியூஸ் ஆகும். ஸோ அதனால ஃபுல் எக்ஸ்ட்ரீம் ரொட்டேஷனோ ஸ்ட்ரெச்சஸோ போட்டு அழுத்துறேன் பண்றேன், இன்னைக்கு தான் எக்ஸசைஸ் இன்னைக்கே எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபுல் கிரேடா எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாம். மிதமா ஸ்டார்ட் பண்ணுங்க, வலி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை வலி இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஐசிங் கொடுங்க. ஒருவேளை நான் வலியெல்லாம் இல்லை சார், நான் ப்ரிவென்டிவா பண்றேன்னு சொன்னா நல்ல எக்ஸசைஸ்லாம் முடிச்சதுக்கு பண்றதுக்கு முன்னாடி சுடுதண்ணி ஊற்ற கொடுங்க. நல்லா சூடாக கொடுத்துட்டு நீங்கள் பண்ணும்போது மசில் நல்லா டோன் ஆகும். இந்த லூஸை உள்ள இருக்கிற பர்மேபிள் லேயர் நல்லா ஃப்ரீ ஆகும்போது நல்ல பர்ஃபரேஷன் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக பெயின்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நெக் பெயின் பற்றி. இதை ஃபாலோ பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் கண்டிப்பாக நான் அடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.